பேர் என்ன? வெரி குட். எத்தனாவது படிக்கிறீங்க? 3ஆவதா? எல்கேஜி. ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி. வெரி குட். வீடியோ நிறைய பேர் தீபா வீடியோவா இல்ல தீபா. இன்னைக்கு காலையில ஒரு அம்மா போன் பண்ணி கேட்டாங்க, என்ன தீபா பாத்தீங்களா, என்ன தீபா வீடியோ வரவே இல்லை, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இல்லம்மா தீபா நான் போய் பாப்பேன், இப்படி பேசிட்டு வருவோம், எப்படி இருக்காங்கன்னு பாப்போம்னா, நீங்க பேசுறத வீடியோ எடுத்து போடுங்க, நீங்க மட்டும் பேசுறீங்க, நாங்க பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, நான் சொல்ற வீடியோ எடுக்கிறது என்னமா இருக்குது, எல்லாம் எடுத்தாச்சு, அவங்களுக்கு வீடு எல்லாம் கிடைச்சிச்சு, இனிமே என்னமா எடுக்கிறதுன்னா சும்மா எப்படி இருக்காங்க என்னன்றத போயிட்டு கேட்டு வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனாதான் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சீரியலா பாக்குறாங்க. என் கதை நிறைய பேர் போன அடிப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏமா என் கதை ரொம்ப சீரியல் மாதிரியே ஓடுது. டைரக்டர் அண்ணன் நான் சீரியல் கதை ஆசெல்லாம் நாங்களே பேசிக்கிறது அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமாயா, ஏன்னா இந்த சீரியல்ல கூட இவ்வளவு என் கதை இவ்வளவு நடந்திருக்காது. ஏன்னா என் குழந்தை ரோட்ல இருந்து நாங்க படிக்காம இந்த மாதிரி நான் எங்களுக்கு நிறைய ஆசை இருந்து என் குழந்தைக்கு நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இந்த மாதிரி குழந்தைங்க இட்டுன்னு வர்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? குழந்தை கூட்டு போறது வர்றது, அங்க பசங்க நிறைய பேர் பாக்குறது சந்தோஷமா இருக்குது ஐயா, நிம்மதியா இருக்குது. இப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமே இல்ல. இப்ப என்ன சொல்லலாம், கஷ்டமே இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா குழந்தை கொஞ்சம் நல்லபடி படிக்குது. இந்த படிப்புல அதுல ஒரு கஷ்டம் வந்து போச்சு எனக்கு. எப்படின்னா இந்த கஷ்டத்துல கூட ஏதோ ஒரு நேரத்துல இதெல்லாம் இப்படி செய்தாங்கன்னா நம்ம குழந்தை படிப்பு பாதியில நின்னுடுமோன்னு ஒரு பயம் எனக்கு. அந்த பயத்தினால படப்படப்புன்னு இருந்து உடம்பு சரியில்லாம கூட ஊழ்ந்துட்டேன். சாப்பாடு பிடிக்கல ஒண்ணுமே, அதே போட்டு மனசு கவலை ஆயி போச்சு. ஆமா, கவலையே ரொம்ப கவலை ஆயி போச்சு. சாப்பிடும் பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாயி போச்சு. நம்ம குழந்தை படிப்புல நின்னுடு வேணுமோ, இந்த மாதிரி நம்ம ரோட்ல நின்று கூட நம்ம படிக்க வைக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ ரோட்ல இருந்து கூட படிக்க வைக்கலாம். ஆனா குழந்தைங்க ட்ரெஸ், பொண்ணுங்க புக்ஸ், அது எதுல வைப்போம், அது ஒரு கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு நினைப்பு வருது, யோசிக்குது. என் மூளை ஒரு பக்கமா யோசிக்காது. ஒண்ணு நல்லது நினைச்சு யோசிச்சா அதுல ஒண்ணு கெட்டது யோசிக்க ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ முயற்சி நம்ம எல்லாத்துல தாண்டி வந்துட்டோம், கரை ஏறுறோம் மொல்லமா. இதுல கூட இன்னும் கரை ஏறிடுவோம்னு சொல்லி நினைச்ச கூட, ஆனா அதுல இன்னும் ஒரு கஷ்டம் மாதிரி வந்துருக்கு. எவ்வளவு கஷ்டத்துல கரை ஏறின கூட மறுபடியும் கஷ்டம் சேர்ற மாதிரி இருக்கு. அதுதான் ஒரு கஷ்டம் ஐயா எனக்கு. விடுங்க, எல்லாம் இன்னும் கஷ்டங்கள் வரும், ஆனா இதெல்லாம் கடந்து போயிடும், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வரும் இருங்க. இப்ப எல்லாம் ஆமா ஒரு விடிய காலம் வரும், நிரந்தரமா ஒரு விடிய காலம். சாலிங் மூலமா ஐயா, சாலிங் மூலமா நாங்க நன்றி விரத்திக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வீடு இல்லாம தவிக்கிறாங்க. ஏன்னா எங்க குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அதுல ஆசைல எல்லாம் அவங்க மனுவாரி போட மாட்டாங்களே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு சாலினி ஆயா மூலமா எதுனா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய மக்கள் அதை சொல்றாங்க, உங்களுக்கு நல்லது நடக்குமா, நீங்க பயப்படாதீங்க, நாங்க கடவுள்கிட்ட நிறைய பேர் ஜபம் பண்றாங்க, நிறைய பேர் சாமி கிட்ட வேண்டுறாங்க. எங்களுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா எங்க கஷ்டத்தை அவங்க ஷேர் பண்றாங்க மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டவன அவங்க நீ கஷ்டப்படாதுமா, நீ கஷ்டப்படுறது நாங்க பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நீ நல்லா இருக்கிற, நீ சிரிச்சுக்கன இருந்ததா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா 1000 இருந்தாலும் நம்மளுக்கு 1000 கஷ்டம் கொடுக்கும் கடவுளுங்க இருந்தா. ஏன்னா இந்த கஷ்டம் மூட்டி வர முடியாது. சில பேருங்களுக்கு பணத்து மேல ஆசை, சில பேருக்கு வீட்டு மேல ஆசை, சில பேருக்கு நகை மேல ஆசை. ஆனா எங்களுக்கு அது கூட ஒண்ணு கூட எங்களுக்கு ஆசை கிடையாது. எங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு நிம்மதி, எங்க குழந்தை நல்ல வார்த்தை நல்லா படிக்கணும், 4 8 படிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்தா எங்களுக்கு அதே ஒரு ஆசை. ஆமா, எங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கு இருந்த ஒரு வீடு இருக்கணும் இல்லையா, அது இருந்ததா
இப்போ குழந்தைங்க முன்னெரிச்சு படிச்சுக்கன்னு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு இது இருக்கும், குழந்தை புக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு எதுவும் வேண்டாம், தங்குறதுக்கு மட்டும் ஒரு வசதி இருந்தா அது போதும். கண்டிப்பா நிரந்தரமான ஒரு இடம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, இந்த வீடியோ வந்து தீபா வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான். நம்ம 1 மாசம் ஆச்சு இல்லையா, கடைசியா ஒரு வீடு வேற ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வீடியோ போட்டதுல. ஆமா, அதனாலதான் வந்து நிறைய பேர் என்னாச்சு வீடு என்னாச்சு நிறைய கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, என்னாச்சுன்ட்டு. அதனாலதான் தீபா வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்படி இருக்காங்க என்னன்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். குழந்தை ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு இருக்கா? டெய்லி அவ ஸ்கூலுக்கு போறா. ஆனா நம்மனால முடிஞ்சது இது வாங்கி போட்டது பெரிய விஷயம். ஆமா. ஏன்னா இப்ப மத்தவங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்கன்னு, அதான் எங்களுக்கு ஒரு கஷ்டம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா யார் மூலமா கூட நான் பாத்துக்கின்னு தான் இருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பேசுறோம். எங்களுக்கு எங்க கஷ்டத்தை தீக்கா கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டினாலே போதும் ஐயா. எங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை எங்களுக்கு. கண்டிப்பா காட்டுறோம். உங்க 3வது ஒரு ஆசை அது எந்த லெவல்ல இருக்குது? அது வரை கேட்டுட்டே இருக்காங்க உங்க வீட்டுக்காரர் என்ன? ஐயா நாங்க சர்ச்சுக்கு போனா எங்களுக்கு பாஸ்டர் எங்களுக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த அங்கிள் நல்ல அங்கிள், அவங்க வந்து நீங்க ஒரு நாள் நீங்க மீட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்க நெறிக்கோர வட்டிலதான் அவங்க வந்து சர்ச்சு கட்டுறாங்க. அந்த சர்ச்சு கட்டும் போது நானே என் பொண்ணு இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். சின்ன குழந்தை அப்ப எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். இப்ப வந்து அவர் வந்து சர்ச்சில் வந்து ஒரு வேலை செய்யறாங்க. எங்க மக்கள் கூட தான் அவங்க வேலை செய்யறாங்க. நெறிக்கோர மக்கள் கூட தான் அவங்க வந்து முன்னேற்ற நல்ல பேர் இருக்காங்க. சில பேருங்க ஏசப்பாவை நம்பி மாறுறாங்க, சில பேருங்க கொஞ்சம் மாறாம இருக்கிறாங்க. இப்ப நானே உண்மையா சொல்றேன், என்ன போய் சொல்லக்கூடாது. நம்ம மாறலாம், ஆனா வந்து குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பொண்ணோட நம்ம வீட்டுக்காரி இருந்தா அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு கடவுளுக்கு முழுசா அது சாழ்த்திதான் நம்ம வேற கடவுளை மாறலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த கடவுளுக்கு பாதி அரைக்குறை விட்டுட்டு இந்த கடவுளுக்கு முழுசப்ப சேர்ந்தா அது வந்து ஏதோ ஒரு பாதிப்பு நம்ம குழந்தைக்கு வந்து சேரும். அதுதான் ஒரு பயம் எனக்கு அவங்க மனசுல அதுதான் ஏற்பட்டது. ஆனா போவேன், நான் எங்கன்னாலும் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவேன். சர்ச்சுக்கு போனா கும்பிட்டு வருவேன். நான் எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன். எந்த சாமியும் நான் வெறுத்த மாட்டேன், தள்ளி போக மாட்டேன். ஒரு சாமி கைவிட்டா இன்னொரு சாமி கைவிடாது. ஆமா, எனக்கு எல்லா சாமியும் கைவிட மாட்டேன். ஏன்னா எல்லா சாமியும் நம்ம பக்க பலமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லா தெய்வம் நம்ம நம்புறோம். இன்னைக்கு எங்கன்னா போனா ஏசப்பா எங்க கூட இருங்க, எங்க துணைக்கு இருங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வெளியே போவோம். எந்த கோயில் சாமி தெரியுதா எங்களுக்கு பக்க பலமா இருங்க, எங்களுக்கு நல்லபடி எங்க கூட இருங்க, அவ்வளவு. நாங்க அப்படி சொல்லிட்டு எங்கன்னா போவோம் வெளியே வியாபாரத்துக்கு. இன்னைக்கு எங்க குழந்தைக்கு போன கூட அங்க நான் இப்ப என் பொண்ணு சேர்த்திருக்கிறது வந்து சர்ச்சு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். ஆமா, கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். அது அவங்க வந்து மாத்திக்கல முடியுமா? முடியும். நிறைய பசங்க வந்து சாமி கும்பிடுறவங்க வர்றாங்க, கிறிஸ்டியன் வராங்க, இந்து வராங்க, முஸ்லீம் வராங்க, எல்லாம் வர்றாங்க. அது மாதிரிதான் நாங்க வந்து ஏசப்பாவும் நம்புவோம், சாமியும் நம்புவோம். ஆனா சாமி நம்புவோம், நம்ம சாமியை கையெழுத்தி தான் கும்பிட்டுட்டு ஒரு கற்பூரங்க ஏற்றிட்டு போய்க்கிட்டே இருக்கும். அது ஒண்ணு பிரச்சனை. நம்ம சர்ச்சுக்கு போனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். எனக்கு அந்த அங்கிள் சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாமா, நீ பயப்படாத, யாரும் திட்ட மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. சர்ச்சு அவங்க வீட்டுக்கார ஊர்ல இருக்கா? ஆமா, அந்த ஊர்ல தான். நீங்க போனீங்க, பாத்தீங்களா? போனேன், அங்க நான் சரியா அவரை பாக்கல. ஏன் பாக்கல? பார்த்த பேச்சு வராதா? என்ன அவரு பார்த்தாரா? அவரெல்லாம் எங்க முன்னாடி தான் உட்காந்து, நாங்க முன்னாடி அவர் பின்னாடி தான் உட்காந்து இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க நின்னு பேச சொன்னாங்க சபையில. ஆனா எனக்கு பேச மாட்டேன். உங்க வீட்டுக்காரர்ட்ட பேச சும்மா ஜபம் பண்ற மாதிரி பேச. ஆமா, இப்ப சாட்சி ஒண்ணு சொல்ல சொன்னாங்க, என்ன பொண்ணை பத்தி சொன்னேன். அது வந்து நேர மக்கள் முன்னாடி நின்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா நான் மக்கள் முன்னாடி நிப்பேன், ஆனா கண்ணு வீட்டுக்கார பார்த்தா அது பேச்சு வரலையா? இல்ல, கண்ணு அங்க போயிடும். என் வீட்டுக்கார பக்கம் போயிடும். அதனாலதான் அங்க நின்னு பேச முடியல. ஏதோ இருக்கட்டும், நம்ம தூரமே நின்று இப்படி நின்று பேசலாம். உங்களை பார்த்தா அப்படியா அவரு?
நம்மளுக்கு தெரியாது. நான் பாத்திருப்பார். அவர் பாத்திருப்பாரு. ஏன்னா நம்ம வந்து பின்னாடிதான் பாத்திருப்பாங்க, முன்னாடி பாத்திருக்க முடியாது. ஆனா பேசும்போது பாத்திருப்பாங்க வச்சுக்க. அவ்வளவுதான் உடம்பு கிட்ட எல்லாம் பூசிக்கும். ஐயா இது குறைஞ்சது. இது ரொம்ப வாழாட்டுது ஐயா. டிஸ்கலுக்கு போனதுல இருந்து ரொம்ப வாழாட்டு. அந்த அவங்க வந்து ஒரு பேசுறாங்க நிறைய பேரு. டிஸ்கல்ல நல்லா நண்பனா பைக்கிட்டாங்க. ஆமா. எத்தனை ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்களேன். எத்தனை ஃப்ரெண்டுமா உனக்கு? 5 ஃப்ரெண்டா? உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லு. தீபாவா? தீபா தான் ஃப்ரெண்டா? அம்மா தான் ஃப்ரெண்டா? ஸ்கூல்ல யார் ஃப்ரெண்ட்? இல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ணு. தீபான்னு ஒரு பொண்ணு இருக்கா? இங்க பாரு, தீபான்னு ஒரு பொண்ணு இருக்கா ஃப்ரெண்டு. பரவாயில்லையே, வெரி குட். எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்கு? 3. 2 கை கால். அது 3ஆவது. வெரி குட் வெரி குட். 3 5 ஃப்ரெண்டா? அவ 5 ஃப்ரெண்ட் பேர் அவளுக்கு வரல வாயில. சரியா? சரி சரி சரி. தீபா இப்போ சோலார் லைட் அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்தா உங்க நைட்ல இப்ப தங்குவீங்களா? படுக்கலையா? ஏன்னா அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு இருந்தா கூட ராத்திரி உட்காந்து கூட நம்ம சாப்பாடு செய்யலாம். மழை வந்துச்சுன்னா கூட உள்ளே ஒதுங்கிக்கலாம். நல்லா இருக்கும். லைட் இப்ப சோலார் மாதிரி வச்சுட்டாக்கா நைட்ல வந்து பகல்ல சார்ஜ் ஆயிரு, நைட்ல வந்து லைட் எரியும் உங்களுக்கு. அது ஒரு ஃபேன் கூட போடுவோம், ஃபேன் லைட் கூட போடலாம். அது நிறைய காசு ஆகுன்னு சொன்னாங்க ஐயா. நாங்க வாங்குறதுக்கு அது வந்து எவ்வளவு சொன்னாங்க? 40 வந்து 50,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருந்தா நான் கடமே தீட்டு உட்காந்துருப்பேன் பிரியா. ஏன்னா நான் இந்த வீடு கட்டின கடமே இன்னும் பாதி கூட நான் தீக்கலையா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாதினா பாதி முடிஞ்சிருந்தா கூட அந்த கஷ்டத்தை கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும். இப்ப திடீர்னு ஓடினு சொல்லி ஒண்ணு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு அதுதான் கஷ்டமாயி போச்சு. எப்படிடா இப்ப வந்து அது இது இருக்குதுன்னு சொல்லிதான் நம்ம கட்டணும். அது இடின்னு சொன்னோன்னு பாதி கடன் கூட தீக்கல. இடினா எப்படி நம்ம மனசு? அதுதான் ரொம்ப கஷ்டமா இடிக்கலாம் மாட்டாங்க. இப்ப சோலாருக்கு வந்து நம்ம நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் உங்க வீடியோ பார்க்க நிறைய பேர் கேக்குறாங்க, தீபாவுக்கு என்ன வேணும் பண்றேன் அப்படின்ற மாதிரி. நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. பட் உங்களுக்கு இப்ப சோலார் லைட் இருந்தா நைட்ல தங்கறதுக்கு வசதியா இருக்கு. சோலார் லைட் இருந்தா நம்ம உள்ள உட்காந்து சாப்பாடு கூட செய்யலாம், தூங்கலாம். பாப்பா கூட தூங்கிடலாம். வீட்டை வெளியே கூட போக மாட்டோம். மழை வந்ததுனா கூட இங்க லைட் போட்டு உள்ளே தூங்கிடலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. சரி, ஓகே ஓகே. நான் பாக்குறவங்க, நண்பர்கள் பாக்குறவங்க தீபாவுக்கு ஒரு சோலார் லைட்டு யாராச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா. நிறைய பேர் கேக்குறாங்க தீபாவுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்ட்டு. சரி, யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பா. நீங்க வரனே சொன்னீங்க இல்லையா அங்கிள் பாஸ்டர் கிட்ட, நாங்க போய் பேசணும் அவங்க கிட்ட. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருக்கிறாரு, எங்களுக்கு வீடியோ பிடிக்கிற ஐயா தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உதவி வேணும்னா கூட நாங்க செய்யறோம். எங்கனால முடிஞ்ச உதவி நம்ம செய்யலையா. 4 மக்களுக்கு செஞ்சா நல்லது தானே. நம்ம ஏன் எங்களுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் தோண்டும். ஏன்னா 4 பேருக்கு உதவி பண்ணணும், 4 பேருக்கு செய்யணும்னு செய்யணும். ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி சரியா வராது. எனக்கு வந்து நான் இப்ப நிறைய பேர் ரோட்ல கண்ணு இல்லாதவங்க கூட போவாங்க. அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விடுவேன். ஆமா, சின்ன சின்ன உதவி என்னால முடிஞ்சது செஞ்சு விடுவேன். ஏன்னா சில பேருங்க சாப்பாடு இல்லாம வந்தா கூட நான் செலுக்கு வச்ச காசு கூட அவங்களுக்கு கொடுத்துருவேன் சாப்பாட்டுக்கு. ஆமா, ஏன்னா வருவாங்க நிறைய பேர். தர்மம் தலை காக்கும் அப்படின்னுவாங்க. நம்ம பண்ற தர்மம் வந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தும். ஆமாய்யா. சரி, இப்ப விநாயகர் சதுர்த்தி வருமே, இப்ப நீங்க அந்த குடம்லாம் செய்வீங்களா? அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? எல்லாம் காசு இல்லையா? அது வாங்கிடணுமா? குடம்லாம் வாங்கிடணுமா? ஆமா, பேரிஸ் போயிட்டு அது கொம்பு வாங்கணும், கொடை வாங்கணும், அந்த பேப்பர் கொடை வாங்கணும், அப்புறமா வந்து அது கப்பு வாங்கணும், பூ வாங்கணும். அதெல்லாம் எப்படியோ ஒரு 5,000 ரூபாய் பச்சுக்கு செலுக்கு. அப்புறமா அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அது 5,000 ரூபாய்க்கு வாங்கினா, ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கினா வந்து ஒரு 2,000 3,000 மேல வரும், லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி இப்ப 3,000 ரூபாய்க்கு வாங்கினா வந்து நான் வந்து போன வருஷம் வந்து 3,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 3,000 ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து 10 ரூபாய் மேல கேட்டாங்க. நம்ம வாங்கி வந்ததே 10 ரூபாய். 10 ரூபாய் மேலே அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு லாபம் வராது. 20 ரூபாய் இருந்தா பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு 5 ரூபாய் லாபம் வரும். 15 ரூபாய் கொடைக்கு போகும். அந்த மாதிரி நம்ம வாங்குற பொருள். நான் வாங்குறதெல்லாம் இந்த கவர் கொடை தான். அந்த தட்டு மாதிரி வாங்க மாட்டேன், நம்ம செய்ய முடியாது. ஆமா, அது வந்து பிளாஸ்டிக் ரெடிமேட் வரும், ஆனா ஜாஸ்தி ரேட்.
50 ரூபாய் 100 ரூபாய் அப்படி சொல்லி விற்பாங்க. பூ வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா, கூடிய விரைவில் வரும், நாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோ யாரா வீடியோ சந்திப்போம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எல்லா பேருக்கும் நன்றி.